ஷெருபாபேலின் காலத்திலே ஆலய கட்டுமானத்தை முடித்து விட்டார்கள். சுமார் 20 வருட காலத்துல. இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. ஆலய கட்டுமானம் முடிந்து விட்டது. ஆனால் ஆலயத்தில் நடக்க வேண்டிய ஊழியம் மட்டும் நடக்கவே இல்லை. எஸ்ராவின் புத்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. ஜாக்கிரதையா கவனிங்க. இப்ப 7வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து. இந்த வர்த்தமானங்களுக்குப் பிறகு ஷெராயாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இப்ப எந்த ராஜாங்க? அர்த்தசஷ்டா என்னும் ராஜா. இந்த அர்த்தசஷ்டா என்கிற ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்த போது இந்த ராஜா கிட்ட யார் பான பாத்திரக்காரனா இருந்தான்னு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க? நெகேமியா. இப்போ அதே அர்த்தசஷ்டா ஆளுகை செய்து கொண்டிருந்த காலத்திலே எஸ்ராவை அந்த அர்த்தசஷ்டா ராஜா அனுப்பி வைக்கிறான். நீ போ. தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். எஸ்ரா பாபிலோனிலிருந்து இங்க வந்துட்டான். கவனிங்க 6வது வசனம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோஷேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதனீமியரிலும் சிலர் அர்த்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். ரைட். இப்ப அர்த்தசஷ்டா ராஜாவினுடைய ஆளுகை காலத்துல எஸ்ரா சென்று அந்த அர்த்தசஷ்டாவோடு பேசுகிறான். ஐயா, உங்களுக்கு முன்னால் இங்க கோரேஷ் ராஜா இருந்தார்ல, அந்த கோரேஷ் ராஜாவினுடைய காலத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. வேணும்னா பாருங்கய்யா, உங்க பழைய ரெக்கார்டு எடுத்து பாருங்க தேவைப்பட்டா. கோரேஷ் ராஜாவின் காலத்துல செருபாபேல் என்ற தலைவன் மூலமாக ஒரு 50,000 பேர் போய் அங்க ஆலயத்தை கட்டுனாங்க. இருந்தாலும் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுச்சே தவிர அங்க ஊழியம் எதுவும் நடக்கலையா. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா நான் சில ஆசாரியர்களை அழைச்சிக்கிட்டு போய் லேவியர்களை கூட்டிட்டு போய் அந்த ஆலயத்தை நடக்க வேண்டிய பணிகளை ஊழியத்தை நான் செய்வேன், நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்களா என்று எஸ்ரா கேட்டபோது அந்த அர்த்தசஷ்டா என்கிற ராஜா எஸ்ராவுக்கு பெர்மிஷன் கொடுக்குறான். நீ போய் ஆலயத்துக்கு தேவையான காரியங்களெல்லாம் பாரு, இதுக்கு உனக்கு வேற என்ன வேணும்னாலும் கேளு, நான் இருக்க ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி எஸ்ராவை அனுப்பி வைக்கிறான். ஜாக்கிரதையா கவனிங்க. தேவன் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. தேவனுடைய ஜனங்களாகிய யூதர்கள் தப்பு செய்த போது தேவன் யாரை அழைத்தார்? நேபுகாத்நேச்சாரே வா. நேபுகாத்நேச்சார் வந்தான். வந்து இந்த ஜனங்கள் எல்லோரையும் அடிமைகளாக கொண்டு போனான். எல்லோரையும் கைது செய்து அடிமைகளாய் கொண்டு போனான். 70 வருடம் அவங்க அங்குதான் இருக்கணும். 70 வருடம் அங்குதான் இருந்தார்கள். அதன் பின்பு பாபிலோன் தன் சாம்ராஜ்யத்தை இழந்து போய் பெர்சிய ராஜ்யம் வந்தது. ராஜா கோரேஷ் வந்தான். கோரேஷ், நான் சொல்வதை கேள். 70 வருடங்கள் முடிந்து விட்டதன் ஜனங்களை நான் சிக்ஷித்து அவங்களை திரும்ப அனுப்பு. அவர்கள் போய் ஆலயத்தை அங்கே கட்டட்டும். கோரேஷ் கப் சிப்புன்னா அப்படியே ஆண்டவரே என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? யூத ஜனங்களே, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட புறப்படுங்கள். இதில் தெள்ளத் தெளிவாக நமக்கு என்ன புரிகிறது என்றால், பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற ஒரே ஒரு ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துதான். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை கட்டாயம் செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைக்கும் போது இந்த ராஜாவோடு யாரோடு பேச வேண்டுமோ அவர்களோடு பேசுவார். பேசும்போது அந்த ராஜாவும் கட்டாயமாக இந்த ராஜாதி ராஜாவுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இந்த பிரபஞ்சத்தையே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த பெர்சிய ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருந்தவனோடு பேசினார். கோரேஷ், என் ஜனத்தை உடனே அனுப்பிவிடு. அப்படி அனுப்பி வைத்து விடுகிறேன் ஆண்டவரே. அது வெறும் கையால் இல்ல, தேவையானதெல்லாம் கொடுத்து அனுப்பு. பொன்னும் வெள்ளியும் கொடுத்து அனுப்பு. அவர்கள் போய் ஆலயத்தை கட்ட வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. அதேபோல் கோரேஷ் அனுப்பி வைத்தான். அப்போ கோரேஷ் அனுப்பிய போது யாரெல்லாம் வந்தாங்க? செருபாபேலோடு கூட 50,000 பேர் வந்தாங்க. வந்து என்ன செஞ்சாங்க? ஆலயத்தை கட்டினாங்க. யார் செஞ்ச உதவியது? ஒரு அந்நிய தேசத்துக்கு சம்பந்தப்பட்ட ராஜாவினுடைய உதவியோடுதான் ஆலயம் கட்டப்பட்டது. ஆனால் ஆலயத்தில் ஊழியம் நடைபெறவில்லை, ஆராதனை நடக்கவில்லை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள் செலுத்தப்படவில்லை. ஆல்மோஸ்ட் 60 வருடங்கள் கடந்துவிட்டது. ஆலயத்தை கட்டிவிட்டார்கள், ஆனால் அந்த ஆலயத்திலே நடக்க வேண்டிய பணிகள், ஊழியங்கள் நடக்கவில்லை. எனவே எஸ்ராவை தேவன் தெரிந்து கொண்டு, எஸ்ரா நீ புறப்படு. ராஜா ஒத்துக்குவாரோ இல்லையோ, நான் பேசுறேன் ராஜா கூட, நீ கிளம்பு. அர்த்தசஷ்டா ராஜா பர்மிஷன் கொடுத்தான். நீ போலாம், உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கிட்டு போலாம். சோ எஸ்ரா
சுமார் 2000 பேரோடு கூட எருசலேமுக்குள் அடியெடுத்து வைத்தான். அப்படி அவன் அங்கு வந்தபோது ஆலயம் முழுவதுமே கூட, இன்னும் அங்கிருந்த ஜனங்கள் எல்லோருமே கூட நேர்த்தியாக காணப்பட்டார்கள், ஆவிக்குரியவர்களைப் போல இருந்தார்கள். கடைசியில தான் தெரிஞ்சது இவங்க எல்லாருமே மொத்தமா நடிக்கிறாங்கன்னு. எனவே எஸ்ரா ஓ என்று அழுதான். 9வது அதிகாரத்திலே பார்க்க முடியும் எஸ்ரா அழுததை. அவன் கதறி அழுதான். என்ன நீங்க எல்லாரும் மேல் பார்வைக்கு ஆவிக்குரியவர்கள் மாதிரி இருக்கிறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில அக்கிரம சம்பந்தங்கள்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா இருக்கீங்களே, என்னது? தேவன் ஆசைப்பட்டது என்ன? நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் முறை என்ன என்று அவன் அழுதான். உபவாச நாளை அவன் அறிவித்தான். மண்டைய பிச்சுக்கிட்டு வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு பயங்கரமாய் கதறி அழுதான், மனஸ்தாபப்பட்டான். ஐயோ ஐயோ, தேவன் உங்களை எவ்வளவாய் நேசித்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார், ஆலயத்தை கட்டும்படி செய்தார். இப்பொழுது தேவனை ஆராதிக்க வேண்டிய நமது ஜனங்களுக்குள் ஏன் இவ்வளவு பரிசுத்தமின்மை என்று சொல்லி எஸ்ரா கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபம் செய்தான். அப்படி கண்ணீர் சிந்தி ஜெபித்த போது ஜனங்கள் எல்லோரும் வந்தார்கள். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, நாங்களும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண வர்றோம் ஐயா என்று ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு அவர்கள் மனம் திரும்பியதன் மூலமாக அவர்களுக்குள் ஒரு நல்ல மாற்றம் வந்தது. அப்படி ஒரு மாற்றம் வந்த அந்த நாட்களிலே, எஸ்ரா வந்த 13 வருடங்களிலே தேவன் நெகேமியாவுக்கு தன் சகோதரன் மூலமாக தரிசனமானார். நெகேமியாவுக்கு அனனியா, அதாவது நெகேமியாவினுடைய சகோதரன், அவனோட கூட 2-3 பேர் வந்தார்கள். நெகேமியா, உனக்கு விஷயம் தெரியும் தானே? என்ன விஷயம்? அதுதான், எருசலேம் மொத்தமா தகர்க்கப்பட்டுடுச்சே, அரண் எல்லாத்தையும் தரைமட்டமாக்கி போட்டுட்டாங்கல்ல, அதனால சூழ்நிலை அங்க எதுவும் சரியால, அதனால நீ கொஞ்சம் அங்க வந்தா நல்லா இருக்கும் என்பதைப் போல அவனுக்கு அவர்கள் சொன்னார்கள். அப்ப நெகேமியா என்ன செய்தான்? அர்த்தசஷ்டா என்கிற ராஜா கிட்ட பான பாத்திரக்காரனா இருந்தான். இந்த அர்த்தசஷ்டா யாருங்க? எஸ்தருடைய பிள்ளை. எஸ்தருக்கு பிறந்திருக்கலாம், அல்லது எஸ்தருக்கு முன்னால் இருந்த ராணிக்கு பிறந்தவனாக இருக்கலாம். ரைட், சாதாரணமா முதல் மனைவிக்கு பிறந்திருக்கலாம், அவங்கதான் பெற்றெடுத்திருப்பாங்க என்பது அதிகபட்சமானோருடைய அபிப்பிராயம். சோ இப்ப கவனிங்க, எஸ்தர் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தபோது நெகேமியா எஸ்தருக்கு மகன் முறைமையில் இருந்த அர்த்தசஷ்டாவினிடத்துல, பானபாத்திரக்காரன் என்றால் போஜனம் தருகிறவன், தண்ணீர் கொடுக்கிறவன். அப்படி நெகேமியா ஒரு நாள் டல்லா இருந்தப்போ அவன் பார்த்து, நெகேமியா என்ன எனக்கு ரொம்ப டல்லா இருக்க என்று கேட்டபோது, கேட்ட அர்த்தசஷ்டாவினிடத்துல நெகேமியா சொல்லுகிறான், ராஜா, எங்க முற்புதாக்களுடைய கல்லறைகள் இருக்கிற நகரத்தை எரிச்சிட்டாங்க, சுவர் அரணை எல்லாம் இடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் எரிச்சு போட்டுட்டாங்க, எப்படி கவலை இல்லாம இருக்க முடியும்? சரி நெகேமியா, அப்ப நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் அந்த சுவர்களை அரண்களை எல்லாம் கட்டி முடிச்சுக்குவையா, பெர்மிஷன் தருவீங்களா? சரி போ என்று சொன்னபோது, ராஜா, நான் வெறும் கையால போய் எப்படி சுவர்களை கட்ட முடியும்? எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும்? உனக்கு என்ன உதவி வேணும்னு எடுத்துக்கோ. எல்லாத்தையும் கட்டதற்கு மரங்கள், அப்புறம் இன்னும் பிற காரியங்கள்லாம் வேணும். சரி சரி போ, எல்லாத்தையும் வாங்கிட்டு போ, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ. எவ்வளவு அற்புதம் பாருங்க. செருபாபேலை கோரேஷ் என்ற ராஜா அனுப்பி வைத்தான், எஸ்ராவை தரியு என்ற ராஜா அனுப்பி வைத்தான், இப்போ நெகேமியாவை அர்த்தசாஷ்டா என்கிற ராஜா அனுப்பி வைக்கிறான். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நம்முடைய தேவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று நிரூபிக்கிறார். அவ்வளவுதான். இப்ப அந்த அர்த்தசஷ்டா என்கிற ராஜா நெகேமியாவை கவர்னராக ஏற்படுத்தி, அப்கோர்ஸ் செருபாபேலும் கூட கவர்னர் மாதிரி தான் வந்தான். அவனை ஒரு அதிகாரியாகத்தான் அனுப்பி வைத்தான், இல்லைன்னா அவன் பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்கன்னு. சோ செருபாபேலும் கவர்னர் மாதிரி வந்தான். இங்கே நெகேமியாவும் கூட யூதா ராஜ்யத்துக்கான கவர்னராக முத்திரையிடப்பட்டு, ஏனென்றால் அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அவங்க கையில தானே இருந்திருக்கு, பெர்ஷிய ராஜ்யத்திடம் தானே இருந்தது. அதனால கவர்னராக முத்திரையிட்டு அப்பாயின்மெண்ட் அடிச்சு அனுப்பப்பட்டான். என்ன நடந்தது? அவன் வந்த உடனேயே எருசலேம் நகரத்தினுடைய அந்த சுவர்களை எழுப்ப முற்பட்ட போது நெகேமியாவுக்கு அங்க என்ன வந்தது? எதிர்ப்பு வந்தது, தடைகள், இடையூறுகள் வந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, நெகேமியா மிகவும் தைரியம் உள்ளவனாயிருந்தான். காரணம், எவ்வளவு தடைகள் வந்தாலும் முதல்ல அவன் என்ன செய்வானா? ஜெபம் தான் செய்வான். தன்னுடைய பிரயாணத்திற்கு முன்பு ஜெபம், தன்னுடைய பிரயாசங்களுக்கு முன்பு ஜெபம், தன்னுடைய பணி ஆரம்பத்திற்கு முன்பு ஜெபம். ஜெபத்தோடுதான் நெகேமியா தன் பிரயாணத்தை ஆரம்பித்தான், தன் பிரயாசத்தை ஆரம்பித்தான். அது மாத்திரமல்ல, சுவர் கட்டும் பணியையும் ஆரம்பித்தான். சகோதரனே, சகோதரியே, தடைகள் வரும். நீ தேவனுக்காக வாழ முயற்சி செஞ்சு பார், தேவனுக்காக நிற்க ட்ரை பண்ணி பாரு, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற முயற்சி செஞ்சு பாரு. கட்டாயமாக சாத்தான் தடைகளை கொண்டு வருவான். எஸ்ராவுக்கு தடைகள் வந்தது, செருபாபேலுக்கு தடை வந்தது, நெகேமியாவுக்கும் தடை வந்தது. ஆனால் இந்த 3 பேரை அனுப்பி வச்சது யார்? அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாக்கள் தான். ராஜாக்களே அனுப்பி வைத்த போதும் கூட தடைகள் வந்தன. ராஜாதி ராஜாவே உன்னை அனுப்புகிற போதும் தடைகள் வரும்.
நான் சொல்றது புரியுதா? தடைகள் வருவது சகஜம்தான். ஆனால் அவற்றை பார்த்து நாம் ஓடிவிடக்கூடாது, பயந்து விடவும் கூடாது. நெகேமியா என்ன செய்கிறான்? எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் முதல்ல பயப்படல, இம்மி அளவு கூட தயங்கல. நான் தேவன் அனுப்பினதால் வந்தேன், தேவன் என்னோட கூட இருக்கிறார், இவங்களால என்ன செஞ்சிட முடியும் என்று இந்த முதல் 7 அதிகாரங்களிலே நெகேமியா எவ்விதத்திலே எருசலேமை சுற்றியிருந்த சுவர்களை கட்டி எழுப்பினான் என்பதை பார்க்க முடியும். எத்தனையோ தடைகள், இடையூறுகள் வந்தன. இருந்தாலும் கூட 52 நாட்களில் நெகேமியா அந்த சுவர்களையெல்லாம் கட்டி எழுப்பிவிட்டான். இந்த சுற்றுச்சுவரை கட்டி எழுப்பின பின்பு என்ன புரிந்து கொண்டான் என்றால், சுற்றிலும் சுவரை கட்டி எழுப்பிவிட்டோம், ஜனங்களின் வாழ்க்கை மாத்திரம் இன்னும் கட்டப்படவில்லை. எனவே ஜனங்களின் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால், பாவத்தில் வாழ்ந்து பாவத்திலே உழன்று கொண்டிருக்கிற இந்த ஜனங்களின் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால், அதுக்கு தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் ஆதாரம் என்று உணர்ந்து நெகேமியா என்ன செய்யறானா, எஸ்ராவை வரவழைத்தான். எஸ்ரா, வா, நான் செய்ய வேண்டியவைகளை செய்துவிட்டேன். எருசலேமை சுற்றி பிராகாரத்தை கட்டி எழுப்பிவிட்டேன். இப்பொழுது நீ செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். எப்படி கட்டி எழுப்புவது? தேவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் ஜனங்களின் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். எஸ்ரா, தேவ வார்த்தைகளை கையில் எடுத்துக்கொள். தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்கும்படி. நெகேமியா பாருங்க, தன்னுடைய வேலையை தான் செஞ்சு முடிச்சிட்டான். இப்ப எஸ்ராவின் வேலை, அந்த வார்த்தையை போதிப்பது, அதை ஒப்படைச்சிட்டான் அவன்கிட்ட. எஸ்ரா தான் அந்த வேலையை செய்யணும். காரணம், எஸ்ரா ஒரு வேத பாரகன். என்று நெகேமியா என்ன செய்கிறான்? தேவன் என்னை இந்த சுவற்றை கட்டி எழுப்ப அனுப்பினார், கட்டிவிட்டேன். ஆனால் உன்னை தேவன் தம்முடைய வார்த்தையை போதிக்க அனுப்புகிறார். எனவே நீதான் அதை போதிக்க வேண்டும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சாதாங்க நல்லா இருக்கும். அதுதான் நெகேமியா அங்கே செய்கிறான். என்ன நடக்குது? தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவரும் அறியத்தக்க சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும், கவனிங்க, புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். அங்க எஸ்ரா நேர்த்தியான நியாயப்பிரமாணத்தை வாசிச்ச போது ஜனங்கள் என்ன பண்ணாங்க? உங்களை மாதிரி ஜாலியா ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்கார்ந்துருந்தாங்களா, அல்லது ஃபேன் கடியில் உட்கார்ந்துருந்தாங்களா, அல்லது சேர்ல உட்கார்ந்துருந்தாங்களா? அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. மைதானத்துல வெயில்ல நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். நின்று கொண்டு தேவ வார்த்தையை கேட்டார்களாம். நெகேமியா என்ன செய்தான்? எஸ்ராவை வரவழைத்தான். வார்த்தையை பிரசங்கி. சுவர் கட்டினால் மட்டும் போதாது, பிராகாரம் கட்டப்பட்டால் மட்டும் போதாது, வாழ்க்கைகளும் கட்டப்பட வேண்டும். சகோதர சகோதரிகளே, நீங்க வீடு கட்டிட்டா மட்டும் போதாது, வஸ்து வாகனங்கள் வாங்கிட்டா போதாது, பெரிய படிப்பு அறிவுலாம் இருந்தா போதாது. இவை எல்லாவற்றையும் விட மேன்மையானது உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைகளால் கட்டப்படுவதுதான். வாழ்க்கை கட்டப்படுவதற்கான ஆதாரம் என்ன? பரிசுத்த வேதாகமம். எனவே நியாயப்பிரமாணத்தை போதித்தார்கள். அதன் பலனா என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 10வது வசனம் வாசிக்கிறேன். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். 8வது வசனம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். புரியும்படி விளங்க பண்ணினார்கள். கவனிங்க, ஊழியக்காரர் செய்ய வேண்டிய வேலையே அதுதான். நன்றாக புரிந்து கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையை போதிப்பதுதான் என்னை போன்ற ஊழியர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு. அப்படி நன்றாக வேத வார்த்தைகளை கேட்கும்போது என்ன நடக்கும்? அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் என்னாச்சு? அழ ஆரம்பிச்சிட்டாங்களா? துக்கம் தாழ முடியாதவர்களா? ஐயோ, தேவன் ஆசைப்பட்டது என்ன? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற விதம் என்ன? நாம் தேவனை விட்டு விலகி இருந்து விட்டோமே, தேவனுக்கு சத்துருக்களாக ஆகிவிட்டோமே, ஐயோ என்ன வாழ்க்கை இது என்று மனஸ்தாபப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? யோசிச்சு பாருங்க. இருதயங்களை சுத்திகரிக்கும், வாழ்க்கையை சரி செய்யும், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றும். எனவேதான் அந்த வார்த்தையை நெகேமியா ஜனங்களுக்கு போதிக்கும்படி செய்தான்.
இப்படி தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பணியை நெகேமியா அற்புதமாக நிறைவேற்றியது மட்டுமல்ல, நகரத்தை கட்டுவதோடு சுவர்களை கட்டுவதோடு மட்டுமல்ல, அந்த நகரத்தில் வாழ்கிற ஜனங்களின் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து கட்டுகின்ற வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்கும்படி செய்தான். அதன் பலனாய் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆனாலும் அந்த மனம் திரும்புதல் கொஞ்ச காலம்தான். மறுபடியும் அந்த ஜனங்கள் நிமிராத நாய் வாலை போல பழைய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். மறுபடியும் அருவருப்பான திருமணங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் கெட்டுப் போயிருந்தார்கள் என்றால், அவர்கள் செய்வதை சகிக்கக்கூடாதபடி நெகேமியா அவர்களை அடிக்கும்படி கெட்டுப் போனார்கள். அந்த அளவுக்கு கெட்டுப் போயிருந்தார்கள். பார்க்கலாம். 13வது அதிகாரம் 23வது வசனம். அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களில் கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாயிருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையைத் தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பிய்த்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிடப் பண்ணி, நான் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனைப் போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்ளுகிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன். அதற்கு இடம் கொடுக்க முடியுமா? 29வது வசனம். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்களே என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும். கடைசியா நெகேமியாவின் புத்தகம் ஜெபத்தோடு கூடதான் நிறைவடைகிறது. என் தேவனே, எனக்கு நன்மையுண்டாக என்னை நினைத்தருளும். இது கிறிஸ்துவுக்கு முன் 430வது வருடம். எப்பங்க? கிமு 430 நெகேமியாவின் புத்தகம் நிறைவடைகிறது. கிமு 430வது வருடம்னா இதுக்கு மத்தியில் இருக்கிற வருஷங்கள் எவ்வளவு? கவனிங்க. நெகேமியாவின் வாழ்க்கையோடுதான் பழைய ஏற்பாட்டின் புத்தகம் நிறைவு பெறுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. அற்புதமாக உங்களுக்கு பைபிள் மொத்தத்தையும் கொஞ்சம் சுலபமா சொல்லிடுறேன், பின்னால இருந்து போலாம். அசீரிய ராஜ்யத்தை ஜெயிச்சது யாரு? பாபிலோன் ராஜ்யம். பாபிலோன் ராஜ்யத்தை ஜெயிச்சது யாரு? பெர்சிய சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் பெர்சிய சாம்ராஜ்யமும் தோற்று போனது. ஜெயித்தது யார் தெரியுமா? அலெக்சாண்டர் தி கிரேட், சக்கரவர்த்தி. அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி வந்தான். உலகத்துல அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி வந்தானா இல்லையா? ரோம பேரரசு வந்ததா இல்லையா? அந்த ரோம பேரரசு சாம்ராஜ்யம் எங்கிருந்து வந்தது? பெர்சிய சாம்ராஜ்யத்தை வென்று வந்தது. இப்ப கவனிங்க, அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி இருக்கான்ல, இருந்தானா இல்லையா? அவன் எந்த காலத்துல இருந்தான்? இதோ இந்த இருள் நிறைந்த காலத்துல. எந்த காலத்துல? கிமு 300க்கும் 400க்கும் மத்தியில அலெக்சாண்டர் இருந்தான். இந்த அலெக்சாண்டர் யாரு ஜெயிச்சான் சொல்லுங்க? பெர்சிய ராஜாவை ஜெயிச்சான். பெர்சிய ராஜா யார ஜெயிச்சான்? பாபிலோன் ராஜாவை ஜெயிச்சான். பாபிலோன் ராஜா யார ஜெயிச்சான்? அசீரிய ராஜாவை ஜெயிச்சான். அசீரிய ராஜா யார ஜெயிச்சான்? இஸ்ரவேல் ராஜாவை ஜெயிச்சான். இஸ்ரவேல் ராஜ்யத்தை அன்னைக்கு யாரு ஆண்டது? சாலமோன் ராஜா ஆளுகை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால யார் அதை ஆண்டாங்க? தாவீது ராஜா ஆளுகை செய்தான். தாவீது யாருக்கு பிறந்தவன்? ஈஷாய்க்கு பிறந்தவன். ஈஷாய் யாருக்கு பிறந்தவன்? ஓபேத்துக்கு பிறந்தவன். ஓபேத் யாருக்கு பிறந்தவன்? ரூத்துக்கும் போவாஷுக்கும் பிறந்தவன். அந்த போவாஷ் யாரு? ராகாப் சல்மான் என்கிற பெயருடைய அந்த தம்பதிக்கு பிறந்தவன். ராகாப் எந்த காலத்துல இருந்தா? யோசுவாவினுடைய காலத்துல. யோசுவாவுக்கு முன்னால யாரு? மோஷே இருந்தான். மோஷே யாரை விடுவித்தான்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தான். இஸ்ரவேல் என்றால் யாக்கோபு, அப்படித்தானே? அப்ப அந்த யாக்கோபு யாருக்கு பிறந்தவன்? ஈசாக்குக்கு பிறந்தவன். அந்த ஈசாக்கு யாருக்கு பிறந்தவன்? ஆபிரகாமுக்கு பிறந்தவன். ஆபிரகாம் யாருக்கு பிறந்தவன்? தேராகுக்கு பிறந்தான். தேராகு யாருக்கு பிறந்தவன்? ஷேமுக்கு பிறந்தவன். ஷேம் யாருக்கு பிறந்தவன்? நோவாவுக்கு பிறந்தவன். நோவா யாருக்கு பிறந்தவன்? ஷேத்துக்கு பிறந்தவன். ஷேத் யாருக்கு பிறந்தவன்? ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவன். எவ்வளவு அற்புதமான சரித்திரம் கவனிங்க. நெகேமியாவிலிருந்து பின்னால போனா டைரக்டா எங்க போய் நிற்போம்? ஆதாம் ஏவாள் அவர்களிருந்த ஏதேன் தோட்டத்துக்கு தான் போய் நிற்போம். அந்த ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தது யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தரே.
யாராவது ஒரு வேளை அலெக்சாண்டர் என்பவன் இந்த உலகத்துல இருக்கல என்று நிரூபிச்சாங்கன்னா இந்த சரித்திரம் இல்ல. சாதாரணமா கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டாலும் சரித்திரம் அறிந்தவர்கள் அலெக்சாண்டர் என்ற ஒரு சக்கரவர்த்தி இருந்தான் அப்படிங்கறத ஒத்துக்குவாங்க தானே? அலெக்சாண்டர் என்ற ஒருவன் இருந்தான் என்றால் சொல்லுங்க, பெர்சிய சாம்ராஜ்யம் உண்டு. சோ நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஆதியாகமத்திலிருந்து நெகேமியாவின் புத்தகம் வரைக்கும் ரிவர்ஸ் ஆர்டர்ல சொன்ன, எவ்வளவு நிமிஷத்துல சொன்ன? மேக்சிமம் 2 to 3 minutes, அப்படித்தானே? நெகேமியாவிலிருந்து உங்களை ஆதியாகமம் வரைக்கும் நான் கூட்டிட்டு போயிட்டேன். இந்த சரித்திரம் மொத்தமும் கூட இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 4000 ஆண்டு கால சரித்திரம் என்பது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நெகேமியா புத்தகத்தோடு கூட பழைய ஏற்பாட்டின் சரித்திரம் நிறைவு பெறுகிறது. இதுவரைக்கும் கேட்டிருக்கிற இந்த அற்புதமான செய்திகள், சரித்திர சாராம்சங்கள், புத்தகத்தை குறித்த விவரங்கள் உண்மையாக உங்களுக்கு ஆசீர்வாதகரமாய் இருந்திருக்கும் என்றால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா? எல்லோரும் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பழைய ஏற்பாட்டின் சரித்திரத்தை தியானிக்கக்கூடிய வாய்ப்பை அருளிச் செய்தீர். யாரெல்லாம் சவாலாக எடுத்துக்கொண்டு 40 நாட்களில், 20 நாட்களில், 10 நாட்களில் பைபிளை முழுமையாக வாசிக்கிறார்களோ அவள் ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வாசிப்பது மட்டுமல்லாது வாசித்ததை உணர்ந்து அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்கிற கிருபையை நீர் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, விதைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தாவினர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற இந்த சத்தியங்கள், இந்த சரித்திரத்தின் சாராம்சங்கள் எல்லாம் மறவாமல் இருக்க கிருபை அருளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாய் சாதனங்களாய் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.